Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் 42 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதில் 7 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து யூஸ் கார்னு கொடுத்துருக்காங்க, 20 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து யூஸ் டூ வீலர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் 15 ஸ்டாஃப்ஸ் வந்து யூஸ் சைக்கிள். இப்போ ஃபைண்ட் த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார் யூசர்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம வந்து கார் யூசர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டோட்டலாக நமக்கு வந்து 42 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதில் கார் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 7. இதை கேன்சல் பண்ணால் 1/6. அடுத்தது டூ வீலர் யூசர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் அவுட் ஆஃப் 42 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் 20 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் யூஸ் டூ வீலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 20 வரும். இதை நம்ம 2 டேபிளில் கட் பண்ணால் 10, இதை 2 டேபிளில் கட் பண்ணால் 21. அடுத்தது ரிமைனிங் 15 ஸ்டாஃப் வந்து யூஸ் சைக்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கிள் யூசர்ஸ் அவுட் ஆஃப் 42 மெம்பர்ஸில் 15 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து சைக்கிள் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம 3ல கேன்சல் பண்ணால் நியூமரேட்டர் 5 வந்துடும். இங்கே 3ல கட் பண்ணால் 1 டைம் பேலன்ஸ் 12 இருக்கு. ஸோ 4.